ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இந்த சூப்பரான மொறு தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் தான் அந்த தட்டை பண்ணேன். இது கூட 1/4 கப் அளவு அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு கூட சேர்த்து. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வத்தலைன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெள்ளைப்பூடு தோல் உரிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கிடலாம். இப்போ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துக்கோங்க. ஓமத்தை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஓமம் நல்ல மணமாக இருக்கும் நமக்கு. அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள், வெள்ளை எள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது 4 வெள்ளைப்பூடை நல்லா இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்தா சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் தட்டையில். அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 2 கொத்து அளவு கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சாத எண்ணெய் தான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கண்ணாடி கவர் இல்லைனா ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா இதை உருட்டி கொடுத்துட்டு நல்லா இன்னொரு பிசைஞ்சு கொடுத்துட்டு இதை 3 உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், 3 உருண்டைகள் அப்படி பிரிச்சுட்டு அந்த உருண்டைகளை நல்லா ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருங்க. இதில் இந்த உருண்டைகளை இப்படி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் கோதுமை மாவை தூவிட்டு நல்லா அந்த கட்டை அளவுக்கு சப்பாத்தி நம்ம தேய்ப்போம்ல அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிருங்க. பெருசாகவே தேய்ச்சிருங்க. இதை நல்லா இந்த சப்பாத்தி கட்டை அளவுக்கு நல்லா அகலமாகவே பெருசாகவே தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு தட்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால தான் நல்ல இது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கத்தி கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தட்டை எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பூரி மாதிரி ஊதி வராது, பெருசாக ஆகாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் இதை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போடுற சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. சின்ன கிண்ணம். இது அந்த முனைகள் ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வச்சு அழுத்தையில் அது நல்லா ரவுண்டாக விழும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி எடுத்துருங்க நல்லா ரவுண்டாக. இப்படியே எல்லா மாவையுமே தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீதி இருக்க மாவையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்சி இந்த தட்டையை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், சின்ன சின்ன தட்டைகள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 4-5 போட்டு பொரித்து எடுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா 2 பக்கம் செவந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு நமக்கு ஈவினிங் நேரம் டீ குடிக்கிறதுக்கு நல்ல ஸ்நாக்ஸ். இது நம்ம வீட்டிலே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே இந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா எடுத்தாச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ எல்லா தட்டைகளையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ கையில் எடுத்து நொறுக்கி பாருங்கள். டக்குன்னு நொறுங்கிரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, பாய், தேங்க்யூ.